நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பாண்டியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பயிர் தொழிலோடு இணைந்த பக்க தொழில்களில் முக்கியமானது கால்நடை வளர்ப்பு. அதனால தான் அவற்றை கால்நடை நமக்கு செல்வம், கால்நடை நமக்கு தோழனம்மா அப்படின்னு சொல்றோம். மாடு என்றால் செல்வம் என்று பொருள். சீம மாட்டை காட்டிலும் கலப்பின மாட்டை காட்டிலும் நமது நாட்டினங்கள் உம்பளாச்சேரி, காங்கேயம், பர்கூர் இனங்கள் உழவர்களின் குடும்பத்திற்கு வாழ்வாதாரமாக இருப்பவை. தமிழகத்தில் நிறைய கலப்பின மாடுகள், லட்சக்கணக்கான மாடுகள், உள்நாட்டின மாடுகள், எருமை மாடுகள், அப்புறம் செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம இந்திய நாடு பால் உற்பத்தியில பிரதான இடத்துல இருக்கு. இதுல தமிழ்நாட்டின் பங்களிப்பும் நிறையத்தான் இருக்கு. பாண்டியன் ஐயா, இன்னும் நமது உற்பத்தியை நாம அதிகப்படுத்தணும். அதற்கு இன்றைய கன்று நாளைய பசுவாகணும். வருடத்துக்கு ஒரு மாட்டிலிருந்து ஒரு கன்று பெறணும். மாட்டு பண்ணைகள்ல நாம போதிய கவனம் செலுத்துறதில்ல. அதனால சுமாரா 10 முதல் 30% அளவுக்கு கன்றுகள் இறந்து போகுதாம். பசுமாட்டுக்கு தான் இந்த 10லிருந்து 30%. எருமை மாடுகள்ல இந்த அளவு இன்னும் அதிகம். அதனால தானோ என்னவோ நம்ம மக்கள் நிறைய எருமை மாடுகளை வச்சு பராமரிக்கிறது இல்லை, பசுமாடுகளை தான் விரும்புறாங்க. பெரும்பாலான கன்றுகள் 2 மாச வயசுக்குள்ளாகவே இறந்து போயிடுதான். அதனால கன்றுகள் இறப்பை தவிர்த்து பண்ணைகளில் கறவை மாடுகளின் எண்ணிக்கையை உயர்த்தணும். இதற்கு கன்றுகள் பராமரிப்புங்கிறது மிக மிக முக்கியமானது. கன்று பராமரிப்பு என்பது தாய்ப்பசு சினையான காலத்திலிருந்தே ஆரம்பமாயிடுது. தாய்ப்பசு 7 மாத சினையை எட்டியவுடன் பால் கறக்கும் மாடுகளுக்கு கறவை ஓய்வு கொடுக்கணும். அப்பதான் வயிற்றுக்குள்ளிருக்கும் கன்றின் வளர்ச்சி நல்லபடியா இருக்கும். இன்றைய கன்று நாளைய பசு. முதல்ல ஒரு மாடு 2 மாட்டோட ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம மாடுகள் ஈனும் கிடேரி கன்றுகளை வைத்தே பண்ணையில கறவைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். ஏன்னா இப்போ கறவை மாடுகளின் விலை ரொம்ப உயர்ந்துருச்சு. பாண்டியன் ஐயா, நமக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் அவருடைய தோட்டத்துல பால் மறந்த கன்றுகளை அல்லது மரக்கடிக்கப்பட்ட கன்றுகளை வாங்கி நல்லா ஊட்டமா வளர்த்து அது கெடேரியாகி சினை பிடிக்கும் தருவாயில் அல்லது அதை சினையாக்கி விற்பனை செய்திடுறார். அதன் மூலம் அதிகப்படியான லாபத்தை பார்க்குறார். எப்படியெல்லாம் காசு பார்க்கலாம்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஓர் உதாரணம். மத்திய மாநில அரசுகளும் பால் உற்பத்தி செய்வோரை ஊக்குவிக்கணும். சத்துணவு மையங்களில் பாலையும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்படி நல்ல மாற்றங்கள் உடனுக்குடன் வரணும். அவை விவசாயிகளை, பண்ணையாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அமையணும். வேண்டுகோள் வைத்து கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.